தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர் கிடைக்காமல் திணறுகின்றார். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர் கிடைக்காமல் திணறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் எந்த நேரத்திலும் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்தில் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. நகர்ப்புறம் கிராமப்புறம் இரண்டும் இணைத்து விரைவில் தேர்தல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆரம்பித்துள்ளார். தன்னுடைய கட்சிக்காரர்களை பணி செய்ய தூண்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் வேட்பாளர் கிடைக்காமல் திணறுகின்றார் ஒரு முக்கிய தலைவர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் கிடைக்காமல் திணறுகின்றார் ஒரு முக்கிய தலைவர். அவர் வேறு யாருமல்ல, எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலிலேயே வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதன் காரணமாக அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் நம்பிக்கை இழந்தனர். இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது, அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை, அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டனர், அதிமுக 3ஆந்தர கட்சியாக மாறிவிட்டது, ஆகவே அதிமுகவில் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி அவர்கள் திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சியில் இணைந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டதால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர் கிடைக்காமல் திணறுகின்றார் எடப்பாடி பழனிசாமி. மாநகராட்சி மேயர் பதவி, கவுன்சிலர்கள், நகராட்சி சேர்மன் பதவி, பேரூராட்சி சேர்மன் பதவி, வார்டு மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் ஆகிய பதவிகளுக்கு வேட்பாளர்களாக நிறுத்த தகுதியான அதிமுகவினர் யாரும் இல்லை. அதிமுகவின் முன்கள பணியாளர்கள் எல்லாம் கட்சி தாவி விட்டார்கள். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் யாரை நிறுத்துவது என திணறி வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி. உள்ளாட்சி தேர்தலை அவர் தனித்து சந்திக்கிறாரா, பாஜக அவரோடு கூட்டணி அமைக்க விருப்பமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.